இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீச் அவர் எல்லாமே சொன்னாரு. இது வந்து இதனால் நடக்குது, ஏன் நடக்குது, பெண்களுக்கான குற்றங்கள் என்ன நடக்குது, இதெல்லாம் ஏன் நடந்ததுன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. பட் இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இனிமே நம்ம வந்து அது மாதிரி நடக்காம பாத்துக்கணும். இது வெறுமனே வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது, தனி மனித ஒழுக்கத்தையும் சேர்த்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை, சமூகம் சார்ந்த பிரச்சனை. சோ சட்டம் ஒழுங்கு அப்படின்றது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒழுங்கும் இதுல வந்து இருக்கு. இனிமே பெண்கள் குழந்தைகள் மீது கை வச்சு வைக்கிறது அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்ததுன்னா இதோட விட்டுருங்க அப்படின்னு ஒரு வான் பண்ண மாதிரி வந்து இந்த தெரிய படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அவன் யாருன்னு சொன்ன, ஒரு பேக்கரி வச்சு நடத்திட்டு இருக்கான், ஒழுங்கா போரு இல்ல பயந்துட்டான், அவனை மிரட்டிட்டு குழந்தை மேல கை வச்சுன்னா அவனை கொன்னுடுவேன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி ஒரு வான் ஒண்ணு பண்ணிருக்காரு. அது வரைக்கும் சாஃப்டா சொன்னேன், இது வரைக்கும் சாஃப்டா சொல்லிட்டு இருந்தோம், இனிமே அப்படி சொல்ல முடியாது, எச்சரிக்கிறேன். ஆமா, எச்சரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டோன் வந்து எடுத்திருக்காரு. அதுல இன்னும் பிடிச்சது என்னன்னா, உண்மையா தப்பு பண்ணவங்க தான் வந்து தண்டிக்கப்படணும், நிரபராதிகள் வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து அது எல்லாருமே இதுதானே. இப்ப அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அதை வச்சு இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதா முக்கியமா ஒரு சொல்ல வந்த விஷயம். பெண் குழந்தைகள்